ஹாய் மக்களே, இது வரைக்கும் நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு பெரிய அரசியல்வாதி இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு, இவர் அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் வச்சு அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இல்லை ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் மோசடி பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு ஜெயிலில் கஸ்டடியில் வச்சு அடித்து அவரை கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி செய்தி நம்மளில் யாராவது என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படவே இல்லை. இது வரைக்கும் கடந்த 4 வருடங்களில் திமுக ஆட்சியில் 24 லாக்அப் படுகொலைகள் நடந்திருக்கு. இதில் எத்தனை பேருக்கு நமக்கு இந்த 24 விஷயங்களை பற்றி தெரியும்? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான லாக்அப் கேஸ் ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலையும் எல்லா ஊடகங்களாலையும் விவாதிக்கப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்னு சொன்னால் ஜெயராஜ் அண்டு ஃபெனிக்ஸ் சாத்தான்குளம் தூத்துக்குடியை சேர்ந்த லாக்அப் படுகொலை தான். அப்பா மகன் 2 பேரையுமே மிக கொடூரமாக அடித்து கொலை பண்ணப்பட்டாங்க. அந்த கேஸு என்ன ஆச்சு? நடந்த 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அதில் எந்த விதமான தீர்ப்பும் வரல. கிணத்துல போட்ட கல்லாவே இருக்குது. அடித்து கொலை செய்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் என்ன ஆனாங்க? ராஜோபசரத்தில் ஜாலியாக இருக்காங்களா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கேட்டால் சிபிஐக்கு மாற்றப்பட்டாயிடுச்சு. எத்தனை வருஷங்க? 5 வருஷமாங்க சிபிஐயில் விசாரிப்பீங்க. நமக்கே தெரியுது அது படுகொலை அப்படின்ட்டு. ஏன் என்ன தீர்ப்பு வரலங்கிறது தமிழக அரசு அதுக்குரிய எந்த முயற்சியும் எடுக்கலாங்கிறது தான் வெக்கக்கேடான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு வாரமாக ஊடகங்கள் எல்லாரும் விவாதிக்கப்பட்டிருக்கிற நன்கு பரிச்சயமான இந்த நிகழ்ச்சி தான் 27 வயதே நிரம்பிய எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இன்னோசன்ட் அஜித்குமார் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலராக பணிபுரிந்த அஜித்குமாரோட படுகொலை உலகையே உலுக்கி இருக்கிறது. அதுவும் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலை நடுங்கும். அந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் ரொம்ப சிம்பிளுங்க, ஈகோ, அவ்வளோதான். நிக்கிதா தன் தாயோட அந்த மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அஜித்குமார் அங்கே காவலாளியாக இருக்கிறவரை கூப்பிட்டு என் தாயை வீல் சேரில் அங்கே கொண்டு போய் விடணும் அப்படின்னதுக்கு அவர் அதுக்கு ஏதோ 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்திருக்கு. இதை மனசில் வன்மமாக வச்சுருந்த நிக்கிதா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் தேவையில்லாமல் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி இப்படின்னு கடைசியில் அந்த ஒரு இன்னசென்ட்டோட உயிர் போச்சுங்க. சாதாரண கொலை இல்லை, படுகொலை. நிக்கிதாங்கிற இந்த பெண்மணி ஒரு சாதாரண காவலாளி, நான் சொன்னதை கேட்கல, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு காமிக்கிறேன் பார் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோவை மனசில் வச்சுக்கிட்டு வன்மத்தோட அவரை பழிவாங்குங்கிற ஒரே எண்ணத்தோடு செஞ்ச விஷயந்தான் என்னோட 8 பவுன் நகையை காணோம், கிட்டத்தட்ட கிணத்த காணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பழியை ஒரு இன்னசென்ட் பர்சன் மேலே. நீங்கள் அந்த பையனோட ஃபேஸை பாருங்கள், அஜித்குமார். சத்தியமாக யாருமே நம்ப மாட்டாங்க அந்த பையன் அந்த மாதிரி ஆளுன்னு. ஈவன் அந்த கோவிலை சுற்றி உள்ள எல்லாருமே அஜித்குமாரை பற்றி நல்ல சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லார் மனசுலேயுமே நல்ல பெயர், நல்ல இடம் பெற்றுள்ள ஒரு மனுஷனை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க இந்த நிக்கிதாங்கிற ஒரு பர்சன். தன்னுடைய ஈகோவால், தன்னோட ஈகோ அஃபெக்ட் ஆன நிக்கிதா ஒரு சாதாரண செக்யூரிட்டி தான் சொன்னதை கேட்கல, என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டான், நான் யார் அப்படின்னு காமிக்கிறேன், என்னோட பவர் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தலைமைச் செயலகத்தில் உள்ள பெரிய தலை எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, எஸ்பி டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, டிஎஸ்பி ஒரு 5 பேரை கொண்ட தனிப்படை, ஒரு சாதாரண 8 பவுன் நகைக்காக தனிப்படை அமைக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நிக்கிதா எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டான ஆள். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பொருள்கள்லாம் கூட தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடுற அளவுக்கு பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். சாதாரண ஒரு 8 பவுனுக்கு 6 பேர் கொண்ட தனிப்படை குழு அமைச்சு இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் நிக்கிதாவோட பவர். எந்த மாதிரி சொர்ணா அக்கா நிக்கிதா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஷீ இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். ஏன் போலீஸ் அதிகாரிகள் இவ்வளவு பரபரப்பும் இவ்வளவு அவசரமும் இந்த கேஸில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க? இதுக்கு காரணம் என்ன? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா நிக்கிதா. மேபி எஸ்பி என்ன நினச்சிருந்துருக்கலாம், அவருக்கு மேலிடத்தில் அவருக்கு ஒருத்தர் உத்தரவு போட்டார்ல,
இந்த விஷயத்தை நம்ம உடனே செஞ்சோம்னா நமக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும்னு அவர் ஒரு பெனிஃபிட்ஸை திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எஸ்பி என்ன பண்ணியிருப்பாரு, டிஎஸ்பி கிட்ட சொல்லியிருப்பார். டிஎஸ்பி என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட ப்ரமோஷன்ஸை மைண்டில் வச்சு இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம நிக்கிதாவோட பவர் யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு அவர் ஒரு தனிப்படை அமைச்சு தனிப்படையில் உள்ள 5 பேர்கிட்ட அவர் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த தனிப்படையில் உள்ள 5 போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில்டு, நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஃபுல் பவரை காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்னசென்ட் உயிரை அவங்க கொண்டு இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே சொல்கிறோம், கூலிப்படையை சேர்ந்தவங்க கூடங்க. நம்ம நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்போம், நியூஸஸ்லாம் கூலிப்படையை வைத்து வெற்றி கொண்டனன்னு. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் சில நேரம் என்னால் அதை பார்க்க முடியாது. பட் இப்போ நான் நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது அதை என்னால் பார்க்க முடியும்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு கொடுமையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு கொடுமை பண்ணி கொண்டிருக்காங்க. யாருக்காக இந்த செயல்? யார் அந்த உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி இதை செய்ய சொன்னது? அம்பு எய்தவன் எவன்? எய்தவன் எங்கோ இருக்க அம்பு வந்து அழுது விட்டு ஜெயிலில் அமர்ந்திருக்கிறது 5 பேர் கொண்ட போலீஸ்காரர் உருவத்தில். இவ்வளவு பரபரப்பா அஜித்குமாரை போய் அவர் வீட்டிலேருந்து அவரோட தம்பி நவீன்குமார், அது இல்லாமல் அவரை சேர்ந்த ஒரு 4-5 பேர், மொத்தமாக ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சிசிடிவி கேமரா இல்லாத ஏரியாவாக பார்த்து அடித்து துன்புறுத்திருக்காங்க. இவ்வளவு அவசரமாக இதை செய்யறதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு நிக்கிதா பெரிய ஆளா? இதன் பின்னணி என்ன? ஆக்சுவலி தந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். டிஐஜி ஐஜி ரவி ஐ திங்க் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, நேற்றோ முந்தானேத்தோ பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருக்காரு, எந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் எந்த கைதியையும் அடிப்பதற்கு உரிமை இல்லை, அடிக்கக்கூடாதுன்னே ஒரு சட்டம் இருக்குன்னு, எழுதப்படாத சட்டம் இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த தைரியத்தை இவங்களுக்கு கொடுத்தது யார்? சரிங்க, ஒருத்தரை விசாரிக்கலாம். விசாரிக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. அடிச்சு தான் விசாரிச்சு ஒருத்தனோட உண்மையை வர வைக்கணும் இல்லை, இதுக்கு இன்னொரு விதமும் இருக்கு. தூக்கிட்டு போய் அவனை லாக்கப்பில் போட்டு 3 நாள் தண்ணி சோறு போடாமல் இருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்க போகிறான். பசி தண்ணி தாகத்தை விடவாங்க ஒருத்தனை கொடுமை பண்ணிட முடியும். ஏன் தனிப்படை போலீஸ்காரங்க இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணலை? இதை விசாரிக்கிற இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தனிப்படை போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் மட்டும்தான் வந்து, அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸில் தான் அவங்கள இன்வால்வ் பண்ணுவாங்க. எனிவே நம்ம கமிஷனர் சொல்லிட்டாரு, இனிமே அந்த மாதிரி ஆட்களெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண விடக்கூடாது, அந்த மாதிரி தனிப்படைகள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு முறையான பயிற்சி இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவன் நீதிபதி கேட்குறாங்க, விசாரணை நடத்தும் போது அவரை அடிக்கும்போது எஸ்பி எங்கே போனார், டிஎஸ்பி எங்கே போனார்? ஏன்னா இவங்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த விஷயம் நடக்கணுங்கிறதே ரூல்ஸ். பட் இந்த 5 பேரும் அவங்கள அடிக்கும்போது அந்த இடத்துல டிஎஸ்பியோ எஸ்பியோ இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கேட்குறார் நீதி அரசர். அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்குறாரு, போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை கொடுத்துருக்கீங்க, அந்த கோவிலுடைய ஃபுட்டேஜஸ் எங்கே? ஏன்னா மடப்புறம் காளியம்மா கோயிலுங்கிறது வந்து மிக ஃபேமஸான கோயில், வெல் மெயின்டைன்டு கோயில். நிறைய இடத்துல சிசிடிவி இருக்குது. ஈவன் அவங்க அவரை அடித்த இடத்துலையும் சிசிடிவி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ் அப்படிங்கிறத நீதிபதி கேட்குறாரு. அதுக்கும் அவங்கக்கிட்ட பதில் இல்லை. இப்போ இன்னொரு விவாதம் என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? யார் இந்த உத்தரவை போட்டது? என்னன்னா டிஎஸ்பி சொல்லாமல் இந்த தனிப்படை போலீஸ்காரங்க 5 பேர் செயல்பட மாட்டாங்க. அப்போ டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்டது யார்? கண்டிப்பாக அவருக்கு மேலே உள்ள எஸ்பியாக இருக்கும். எஸ்பிக்கு உத்தரவு போட்டது யாராக இருக்கும்? கண்டிப்பாக ஐஜியாக இருக்கும். ஐஜிக்கு உத்தரவு போட்ட அந்த ஆள் யார்? உடனே சில பேர் பொங்கிட்டு வருவீங்க, முதலமைச்சர் தான் எல்லாம் பண்ணிட்டாருல, ஒரு வேலை கொடுத்துட்டாரு தம்பிக்கு நவீன்குமாருக்கு, வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, இப்போ மொத்தமாக 10 லட்ச ரூபா கிட்ட வந்திருக்கு, அப்படி இப்படின்னு சில பேர் முட்டு கொடுத்துட்டு வரலாம். இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது சற்று பின்னோக்கி பார்க்கணும். எந்த விதமான குற்ற பின்புலமுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு சின்ன கோவிலில் மாதம் 10,000 ரூபாய்க்கு வேலை செஞ்ச ஒரு சாமானிய அஜித்குமாருக்கே இந்த நிலைமை. இவனை இந்த அளவுக்கு வன்மத்தோட ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியல, இவ்வளவு கொடூரமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு. இதனுடைய பின்னணி என்னங்கிறத கண்டிப்பாக கண்டறியணும். ஏன் தெரியுமா? இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். கடைசியில் பாதிக்கப்பட போகிறது
ஒரு சாமானியன் மட்டுமே. இதில் கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செயல் பாராட்டுதலுக்குரியது. என்னென்னா, தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் பாராமல் ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இறங்கி வந்து அம்மா சாரி அப்படின்னு கேட்குற விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு நம்ம முதலமைச்சரை பாராட்டியே ஆகணும். பட் இன்னொரு கேள்வி எழாமல் இல்லை, ஒரு சாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இழப்புக்கு ஈடாயிருமா? கிட்டத்தட்ட 4 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் 24 படுகொலைகள் நடந்திருக்கு, அதாவது லாக்அப் படுகொலை. அத்தனைக்குமே ரியாக்ட் பண்ணாத மு.க. ஸ்டாலின் மேபி 2026 எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த லெவலுக்கு இறங்கி வந்து இவ்வளவு துரிதமாக அடுத்த நாளே காலையில் அஜித்குமார் வீட்டுக்கு அமைச்சரை அனுப்பிச்சு காசு கொடுத்து இடத்த கொடுத்து வேலையை கொடுத்து இவ்வளவும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அஜித்குமார் மற்றும் அவரோட தம்பி நவீன்குமார் மற்றும் அவரோட சேர்த்து ஒரு 3 பேர், மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன டிஎஸ்பி சண்முக சுந்தரமோட தலைமையிலான அந்த 5 பேர், மொத்தம் இவரையும் சேர்த்த 6 பேர், ஏன் இவரை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்காமல் 5 வேறு வேறு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் அடித்து விசாரிக்க காரணம் என்ன? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்க, அவனை போலீஸ் ஸ்டேஷனில் தானே கூட்டிகிட்டு போய் விசாரிக்கணும். ஏன் வேறு வேறு இடத்துல கூட்டிகிட்டு போய் தனித்தனியான இடத்துல வச்சு அடித்து விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த ஒரு இன்னசென்ட் பர்சனை வச்சு சித்திரவதை பண்ணி சதைச்சிருக்காங்க இந்த 5 பேர். உண்மையாலுமேங்க ஒரு போலீஸ்காரங்களால் இவ்வளவு கொடூரமாக செயல்பட முடியுமா? ஆர் வி இன் த சேஃப் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு சாமானியனா நமக்கெல்லாம் கண்டிப்பாக வராமல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்களை ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ணது போதுமா, இல்லை இவங்களை வேலையை விட்டு எடுத்தது போதுமா? இல்லைங்க, அந்த உயிருக்கு வேலை இவ்வளவு தானா? இதை நீதி அரசர்கள் தான் டிசைட் பண்ணணும். மாண்புமிகு முதலமைச்சர் இதில் இன்னும் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக நமக்கெல்லாம் மக்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வரணுங்க. இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல் இன்சிடென்ட். இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர்கள் தலைமையில் அரெஸ்ட் பண்ண இந்த 5 பேரையுமே அடிக்கிற இடத்துல எஸ்பெஷலி அஜித்குமார் தான் இதில் மெயினான ஆளுங்கிறதுனால அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆள் இல்லாத இடத்துலலாம் கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுறதை புரிஞ்சுக்கிட்ட அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்டேஜில் வலி தாங்க முடியாமல், இல்லை நம்ம இதை ஒரு பொய் சொன்னோம்னா, நம்ம இந்த மாதிரி கோவிலில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இவங்க நம்ம அந்த கோவில் இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே நம்ம யாரையாவது உதவிக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட, ஆமாம் நான் நகையை கோவிலில் ஒளிய வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க சந்தோஷமாக அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லியிருக்காரு, இல்லை நான் இந்த மாதிரி நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்க, எனக்கு உதவிக்கு யாராவது வேணும், வழி தாங்க முடியல, அதனால தான் இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் என்ன இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஆத்திரம் அடைஞ்சவங்க. அவங்க செஞ்சுருக்க விதம் பார்த்தீங்கன்னா, 2 போலீஸ்காரங்க ஒவ்வொரு காலில் ஏறி நின்றுருக்காங்க, ஒரு போலீஸ்காரர் தலைமையில் ஏறி நின்றுருக்காரு, ஒருத்தர் சங்கில் மிதிச்சிருக்காரு, மிச்சம் 2 பேரும் அடின்னு அடித்து சதைச்சிருக்காங்க அந்த இன்னசென்ட் பர்சனை. நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலங்கி போயிடுவீங்க. அவரோட உடம்புல எல்லா பாகங்களிலுமே ரத்தம் கசிஞ்சிருக்கு, மெயினான உறுப்புகள் மண்டை ஓடு உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா என்ன வன்மத்தோடு அடிச்சிருக்கணும். மூளையில் ரத்தம் கசிஞ்சிருக்கு, கிட்னியில் ரத்தம் கசிஞ்சிருக்கு, ஃபுல்லாக வயிற்றில் உதச்சதில் ஏதோ ஒரு எல்லோ கலரில் அமிலம். அப்புறம் தான் தெரியுது இவங்க மிளகா பொடியை கலந்து கொடுத்து குடிக்க தண்ணி தாகன்னு கேட்டவனுக்கு வந்து மிளகா பொடியை கலந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வன்மம்ங்க. அதே மாதிரி அவருக்கு கஞ்சா குடிக்க வச்சு, கஞ்சா போட்டால் ஏதாவது உண்மையை சொல்லுவான்னு சொல்லி அவனுக்கு கஞ்சா வேறு போட வச்சு, அஜித்குமாரோட உயிர் பிரிகிறப்ப அவருக்கு க்ளோஸான ஒரு நண்பர் வந்து அவரோட இருந்திருக்காரு. போலீஸ்காரங்க நீ போய் அவனை உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவன் சொல்லியிருக்கான், என்னால் வலி தாங்க முடியல, நான் எடுக்கலை அப்படிங்கிறத திரும்ப சொல்லியிருக்காரு. தண்ணி கேட்டிருக்காரு, தண்ணி கொடுக்க சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிளகா பொடி போட்ட தண்ணியை குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவர் வயிறு எல்லாமே எல்லோவாக இருந்திருக்கு. கொடுமை அப்படி ஒரு உச்ச கொடுமைங்க. உண்மையாலுமே அந்த 5 பேரும் மனிதர்கள் தானா அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லைங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மாட்டியிருந்தா இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா? இதை எல்லாரும் அவங்களோட மனைவிகள் இன்க்ளூடிங் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல, எங்கள் ஹஸ்பண்ட் இதை செஞ்சுருக்க மாட்டார், மேல் உத்தரவு அப்படின்னு. மேல் உத்தரவு போட்டாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் வேண்டாமா? உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ இந்த மாதிரி மாட்டிருந்து உங்கள் புருஷன் இது மாதிரி அடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க?
கோர்ட்டில் நீதி அரசர் முன்னாடி எவிடன்ஸை சப்மிட் பண்ணும்போது சொல்கிறாங்க அவங்க வெறும் பிவிசி பைப்பை வச்சு அடித்தாங்கன்னு. பட் நம்ம எல்லாரும் வீடியோவில் பார்க்குற ஃபுட்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு உடன் ராடு, உடன் ஸ்டிக்கு, அதை வச்சு தான் அடிக்கிறாங்க. இதுலேருந்து உண்மையை மறைக்க ட்ரை பண்ணுறாங்கங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இவ்வளவு அடித்து சித்திரை இது பண்ண ஒரு ஸ்டேஜில் கடைசியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நெஞ்சில் எட்டி உதச்சிருக்காரு. அதோட அஜித்குமார் அவருடைய ஆணுறுப்பின் வழியாக ரத்தம் வந்திருக்கு. உடனே இவங்க பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை ஒரு ஆட்டோவில் ஏற்றி தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆட்டோவை அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் அஜித்குமாரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே இறந்துருக்கார். எப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் நெஞ்சில் எட்டி உதச்சாரோ அப்பயே அவர் இறந்துட்டார். ஃபுல்லாக அவருடைய வயிற்றுலேருந்து மலங்கள் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. எப்போ ஒரு மனுஷனுடைய கழிவு மலங்கள் வெளியில் வருதோ அப்பயே அவுட்டுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாகி எந்த விதமான தப்புமே பண்ணாத ஒரு இன்னசென்ட் அஜித்குமார் ஃபைனலி முடிஞ்சுதுங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியுது, அந்த சிஸ்டம், அந்த போலீஸ் ட்ரைனிங் சிஸ்டம் கரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு. என்னென்னா ஒரு விக்டிமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் வந்து பிகினிங்லேருந்து கொடுக்கப்படணும். இந்த அதிரடிப்படை போலீஸ் ஆஃபீஸர்னு இவங்களுக்கெல்லாம் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறையான போலீஸ் ட்ரைனிங்கில் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை வந்து கரெக்ட் பண்ணாமல் இந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணவே முடியாது. யாரை எங்கே எந்த பொசிஷனில் வைக்கணுங்கிற அந்த சிஸ்டமை கரெக்ட் பண்ணாமல் இந்த எந்த விஷயங்களையும் நம்மளால் தடுக்கவே முடியாது. இது தொடர்ந்து இது மாதிரி இன்னும் நிறைய சாத்தான் குலங்கள், ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி அஜித்குமார், இது போன்ற ஆட்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த சிஸ்டத்தை சரி பண்ணலன்னா. ஸோ த போலீஸ் ட்ரைனிங் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் பண்ணி ஆகணும். அஜித்குமார் இறந்து அடுத்த நாள் காலையில் தான் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ்காரங்க அஜித்குமார் இறந்துட்டாரு அப்படின்னு. உடனே பார்த்தா காலங்காலையிலேயே அமைச்சர் அவர்கள் வீட்டில் போயிருக்கிறாரு. உடனே அஜித்குமாருடைய ஃபேமிலிக்கு வீடு கட்ட இடம், அதே மாதிரி 10 லட்ச ரூபா நிவாரணம், அதே மாதிரி நவீன்குமாருக்கு வேலை, அரசாங்க வேலை, இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் ராவத் எஸ்பி அவரை பணியிட மாற்றம் பண்ணிடுறாங்க. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்களே ஏங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க? யார் உத்தரவு போட்டாங்களோ அவங்கள தானுங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஏன் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணலை? எத்தனையோ அமைச்சருங்க கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன ராஜ உபச்சாரம் தெரியுமா? அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கை வைக்கிறீங்களா? ஒரு போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு அமைச்சரை அடிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு அமைச்சர் ஜெயிலில் படுகொலை செய்யப்பட்டார் ஒரு நியூஸ் கூட வந்தது இல்லைங்க. ஒரு சாதாரண சாமானியன் அஜித்குமார் மாதிரி ஒரு ஆள் செய்யாத குற்றத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து சாகணுமா? ஆர்வி இன் த சேஃப் ஹேண்ட் அப்படிங்கிறது கேட்க தோணுது உண்மையாக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப. இல்லை நீங்கள் சேஃபான ஹேண்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத மு.க. ஸ்டாலின் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு சரியான டைம். அவரு இவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்க போகிறாங்கங்கிறதுல தான் நம்ம சேஃபான ஹேண்டில் இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். இவ்வளோ விஷயத்துலேயும் ஒரு நல்ல மனிதரை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அந்த நல்ல மனிதர் ஹென்றி தீபன், வழக்கறிஞர், மனித உரிமை காப்பாளர். இவர் மட்டும் இல்லைன்னா இந்த இன்சிடெண்ட் வெளியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஹென்றி தீபன் போலவே இன்னும் ஒரு நல்ல 2 மனிதர்கள் வழக்கறிஞர்கள், ஒருத்தர் கணேஷ்குமார், இன்னொருத்தர் கார்த்திக் ராஜா. இந்த 2 வழக்கறிஞர்கள் இல்லைன்னா இந்த கேஸை பற்றிய உண்மைகள் வெளியில் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் தான் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேசன் அவர்கிட்ட போய் ரொம்ப வேண்டி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் முன்னிலையில் இந்த போஸ்ட்மார்ட்டம், அஜித்குமாரோடைய போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும், நடந்தால் தான் உண்மைகள் வெளியில் வரும் அப்படிங்கிறத ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேசன் அவர்களும் வந்து அவர் முன்னிலையில் இந்த உடற்கூறு அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு உண்மைகளும் வெளியில் வந்திருக்கு அப்பட்டமாக. ஸோ இந்த 3 மனித நேயம் மிக்க ஹென்றி தீபன், கணேஷ்குமார், கார்த்திக் ராஜா இவர்களுக்கு மனம் தார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப வருத்தமும் கோபமும் தர விஷயம் என்ன தெரியுமா? சில திரைத்துறையினர் இருக்காங்க, ஒன்றும் எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் பண்ணுவாங்க, எகெயின்ஸ்டாக எது பண்ணாலும் அது இதுன்னு.
எங்கேயா போனீங்க நீங்கள்லாம்? சித்தார்த், சூர்யா, பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் எல்லாத்துக்கும் பொங்குவீங்களே, எங்கே முட்டு கொடுக்க ஒருத்தனையும் காணோம். ஒருத்தருங்க வாயை திறக்கல. ஏன் தெரியுமா? அவங்க படம் ஓடணும். எல்லாமே நம்ம உதயநிதியோட கையில் இருக்குது. அவங்க ரெட் ஜெயண்ட் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறமா படம் ஓட விடாமல் பண்ணிடுவாங்களே, அப்புறம் அவங்க லைஃப் சேஃபாக இருக்காதுல்ல. அதனால் ஒருத்தனும் வாய் திறக்கலைங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை மட்டும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலை நடுங்கிரும். மண்டை ஓடு உடஞ்சிருக்கு, மூளையில் ரத்தம் கசிஞ்சிருக்கு, ஹார்ட்டில் ரத்தம் கசிஞ்சிருக்கு, கல்லீரலில் ரத்தம் கசிஞ்சிருக்கு, வயிற்று குடல் பகுதி எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. உடம்புல கிட்டத்தட்ட 50 இடங்களில் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சிகரெட்டோட மார்க்ஸ் இருக்குது. சிகரெட்டை வச்சு சூடு வச்சுருக்காங்க. அந்த மிளகாப்பொடி தண்ணியை கலந்து கொடுத்ததுனால வயிற்றுக்குள்ளே போய் அது எல்லாமே வயிறு ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஆகிருக்கு. உடம்புல உள்ள ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க, அனைத்து உறுப்புகள்லையுமே ரத்தம் கசிஞ்சிருக்கு. 2 காதுலையுமே ரத்தம் கசிஞ்சு உறைஞ்சிருக்கு. சிறுநீர் வழியாக ஆண் உறுப்பில் ரத்தம் கசிஞ்சிருக்கு. அவரோட உடம்பை அணுவாக சிதைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16லேருந்து 18 இடங்களில் மார்க் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த ஒரே இடத்துல மல்டிபிள் அடி போட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரே இடத்துல ஒரு 4-5 விதமான அடி, அது மாதிரி 18 இடங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ரசித்து அவனை அடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட வருது எனக்கு தெரிஞ்சு எவன் உடம்புல ஒவ்வொரு நாடி நரம்புலையும் அந்த சைக்கோன்னு ஒரு விஷயம் சொல்ல தெரியுமா, அது அப்படி ஊறி இருக்கணும். அவனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தனை அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ண முடியும். கிட்டத்தட்ட அந்த 5 பேரும் ஈக்குவல் டு தட் சைக்கோ லெவல். இவ்வளவு புலன் விசாரணை பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஏன் இந்த நிக்கிதாவோட நகை எங்கே அப்படிங்கிற விஷயத்தை இன்னி வரைக்கும் வெளியிடலை? அதை விட நிக்கிதாவை ஏன் ஒரு பிரைம் அக்யூஸ்டாக இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? ஏன்னா அவங்க மேலேயும் நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவர்கள் மேலேயும் புகார் இருக்குது. ஏன் அவங்களுடைய பேராசிரியர் அவங்களே அவங்க ஏமாற்றிருக்காங்க. யார் இந்த நிக்கிதா? ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க சொன்ன உடனே ஒரு சாதாரண 8 பவுன் நகைக்காக தனிப்படை அமைச்சு ஒரு இன்னசென்ட் ஃபெலோவை மர்டர் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? நிக்கிதா கைண்ட் ஆஃப் டானா? நிக்கிதா என்பது ஒரு சொர்ணாக்காவா, ஒரு தாதாவா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் எழும்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நிக்கிதாவை பற்றி வர்ற நிறைய புகார்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த லேடி வெரி ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு லேடியாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2011 பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸரை கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 to 10 லட்ச ரூபா ஏமாற்றி பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 2001 திருக்குமரன் ஒருத்தரை மேரேஜ் பண்ணி வித்தின் அவங்களோட வேலையே இதானா ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி அன்றைக்கி சாயந்தரமே என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறான்னு சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ஒரு நஷ்ட ஈடை வாங்கி அப்படியே லைஃப்பை லீட் பண்ணுறதா இந்த என்டையர் ஃபேமிலியுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிட்டே இருக்குது. இன்னும் சில ஊடகவியாளர்கிட்ட விசாரித்ததில் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக நிக்கிதாவை டச் பண்ண முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் அ கைண்ட் ஆஃப் டான். ஏன் நிக்கிதாவை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணால் பூதம் நிறையா கிளம்பும், நிறைய பெரிய பெரிய தலைங்கள்லாம் மாட்டும். அதனால தான் நிக்கிதாவை இது வரைக்கும் யாரும் டச் பண்ணலை, இனிமேலும் டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்ச சில ஊடகவியலாளரும் அதை சொல்ல நான் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான லேடி நிக்கிதா. அவங்க சொல்கிறாங்க நிக்கிதாவை கை வைக்க வாய்ப்பே இல்லை, கிணத்தை திறந்தா பூதம் கிளம்பும், மாட்ட வேண்டிய ஆள் எல்லாம் மாட்டிடுவானுங்க. இதனால தான் என்னவோ இந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இதை வேணால் சிபிஐ கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி மனுஷன் சேஃபாக ஒதுங்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே தொட்டால் அங்கே வலிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதோட சிபிஐ கொடுத்துட்டா நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்றனால நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரோங்கிற கேள்வி எழாமல் இல்லை. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நடந்த இந்த போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப ஜென்யூனாக நடந்ததுன்னு மனித உரிமை காப்பாளருமான வழக்கறிஞருமான ஹென்றி தீபன் சொல்கிறாரு. அஜித்குமாரோட வழக்கில் கண்டிப்பாக நீதி அரசர்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.